நம்ம கையில தேவன் எதையுமே கொடுக்கல. அப்படின்னா அர்த்தம், நம்ம அதிகாரத்துல, நம்ம கட்டுப்பாட்டுல தேவன் எதையுமே கொடுக்கல. எதையுமே கொடுக்கல. ஒன்னத்தை கூட கொடுக்கல. நான் நிரூபிச்சு பேசுவேன். ஒன்னத்தையுமே கொடுக்கல. ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கையில கொடுத்தாரு. ஓகே. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கட்டுப்பாட்டுல அவர் கொடுக்கல. பணத்தை தேவன் நம்ம கையில கொடுத்தாரு. ஆனா பணத்தின் குடுமையை ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கல. அதான் கையில கொடுக்கலன்னு சொல்றேன் நான். கையில கொடுத்தாரு, ஆனா கையில கொடுக்கல. கையில கொடுத்தாரு, ஆனா கையில கொடுக்கல. ஆமென். அதனாலதான் யாக்கோப்பு இந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கர்த்தருக்கு சித்தமானான்னு சொல்லுங்கடா. உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு, என்ன கொடுத்தாரு? ஆனா உயிரை உங்க கையில கொடுக்கல. அப்படித்தானே? தன் ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் மனுஷனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. சாலமோன் ஞானி பதிவு செஞ்சிருக்கிறார். ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், நம்மகிட்ட ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஜீவன் மேல இருக்கிற அதிகாரம் நம்மகிட்ட இல்ல. ஜீவன் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. நீங்க எதை எடுத்து பாருங்க, இந்த வசனம் அப்படியே உட்காரும். நீங்க எதை வேணா எடுத்து பாருங்க, எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஆனா எதுவும் கொடுத்துக்க மாட்டாரு. உங்க கையில இருக்காது. ஆரோக்கியம் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆரோக்கியம் கையில இருக்காது. நேற்று நீங்க உயிர் இருந்த மாதிரி இருக்கும், ஆனா உயிர் கையில இல்லைன்னா இருக்க மாட்டேங்குது. கட்டுப்பா நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல. ரிமோட் நம்ம கையில இல்ல. அதனாலதான் யாக்கோப்பு 4:15 தெளிவா பதிவு செய்யறாரு. இல்லை. ஏன் நீங்க சித்தமானால், உயிரோடு இருந்தால் அப்படி சொல்லணும்னா இது ரெண்டுமே உங்க கையில கிடையாது. உங்க கையில இல்லாதது குறித்து நாம உறுதி சொல்ல முடியாது. சொல்ல புரியுதுங்களா? நாளைக்கு உயிரோடு இருப்போங்கிறது விசுவாசமே தவிர அது அது வந்து டாக்குமெண்ட் கிடையாது, பத்திரம் கிடையாது, உறுதி கிடையாது. விசுவாசம் தான், ஆனா அது ஷேர் கிடையாது. ஆமே. அதனாலதான் நம்ம கையில எதையுமே தேவன் கொடுக்கல. அதான் எதை குறிச்சும் நாம உறுதி சொல்ல முடியல, எதை நம்பி நாம இருக்கவும் முடியல. இதுதான் இதுதான் நம்பர் 1 ட்ரூத். நம்ம கையில என்ன செய்யல ஆண்டவர் கொடுக்கல. உங்க கையில கொடுத்திருக்கிற மாதிரி தெரியுது எல்லாமே மாயை, நாட் நிஜம். அத்தனை மாயை. இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இருக்காது. அதான் மனுஷனை பத்தி பேசியிருக்கு. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். இருக்கிறான், ஆனா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். என்னைக்கு போவான்னு தெரியாது. இருக்கிறான், ஆனா என்னைக்கு போவான்னு தெரியாது. ஏன்னா அவன் இருக்கிறது அவன் கையில கிடையாது. யோசிச்சு பாருங்க. நம்ம கையில ஆண்டவர் எதையுமே கொடுக்கல. ஃபெய்த்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, ஆனா ஃபெய்த்தை நம்ம கையில கொடுக்கல. ஆமா. சத்தியத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, ஆனா சத்தியத்தை நம்ம கையில கொடுக்கல. இதை புரிஞ்சிக்க வேண்டிய, பிரிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய ட்ரூத். நம்ம என்ன நினைச்சிட்டோம், நம்ம கையில ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம், அது நம்ம கட்டுப்பாடு தான் இருக்குங்கிற பொய்யான உபதேசத்துல போயிட்டோம். நம்ம கட்டுப்பாட்டுலாம் இருக்கு. தப்பு தப்பு. ஆமென் சொல்லுங்க.